அப்படியா? ஓகே சார், நான் இப்ப கிளம்பி வரேன். தேங்க்யூ சார். சார். குருமூர்த்தி சார், கலெக்டர் ஆபீஸ்ல ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்கா? சரி, நான் இமிடியேட்டா கிளம்பி ஆகணும். ஓகே. நீ இந்த கேஸை ஃபாலோ பண்ணிக்கியா? எஸ் சார். மினிஸ்டர் பையனையும் சரோஜாவையும் பிடிச்ச மாதிரி விஜயாவும் பிடிக்கிற வழியை பாரியா? ஓகே சார். நகை கடையில திருடுறது சாதாரண விஷயம்னு அலட்சியமா விட்டுறாதயா. எல்லா நகை கடைக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசியிருக்காங்கயா. விஜயான்ற அக்யூஸ்ட உடனே பிடிக்கணும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்திருக்கு. as early as possible இந்த கேஸை நாம முடிச்சாகணும். எஸ் சார். மயில் சார், இது ஒரு லேடி கிரிமினல் சம்பந்தப்பட்ட கேஸ். உன்னோட ரோல் தான் இதுல ரொம்ப முக்கியமானது. எப்பவும் போல ஆக்டிவா ஒர்க் பண்ணி நீ அவளை பிடிக்கணும். ஓகே சார். சார், நான் இந்த ஃபைலை பார்க்கட்டுமா? உன்னை இந்த ஆபரேஷனுக்கு தலைமை தாங்க சொல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணதான் சொல்லியிருக்காரு. ஓவர் சின்சியரா காட்டி எனக்கு வர வேண்டிய பேரை நீ எடுத்துட்டு போயிடலான்னு பாக்காத. போய் உன் வேலையை பாரு. எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் உன் ஆர்வ கோளாற கொஞ்சம் அடக்கி வை. பரமரே, அந்த சந்தீப் மர்டர் ஃபைலோட சேர்த்து இதையும் வண்டியில வைங்க. நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பார்த்து பரவாயில்லையா? ஒரே டென்ஷனா இருக்கு. அப்பா இன்னும் ஃபைல பார்க்கலையா? அக்யூஸ்ட் கவர்ல என்னோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைப்பாரு? அவர் பொண்ணு படத்தையும் அக்யூஸ்ட் படத்தையும் நான் தான் மாத்தி வச்சுட்டேன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரா? இல்ல என்னோட படம் அங்க எப்படி வந்துச்சுன்னு அவர் குழப்பமாவாரா? படத்தை பார்த்ததுமே கண்டிப்பா அவரை எனக்கு தான் போன் பண்ணுவாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அந்தந்த சூழ்நிலையோட அவசரத்துக்காக எதையாவது செஞ்சிடறேன். திரும்ப அதே பிரச்சனை வரப்ப நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த கஷ்டம் எப்ப முடிய போகுதுன்னே தெரியலையே. போட்டோவை பார்த்திருப்பாரா இல்லையா? நீ எப்பக்கா வந்த? உனக்கு நீயே ஏதோ பேசிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். நான் பேசிட்டு இருந்தேனா? எதுவுமே பேசலையே. அக்கா, ஏன் இப்படி பாக்குற? நீ நிறைய மாறிட்ட மயிலு. முன்னெல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட வெளிப்படையா தான் பேசுவ. ஆனா இப்போ நாங்களே கேட்டா கூட வாயே திறக்க மாட்டேங்கிற. பேச்சு ரொம்ப குறைஞ்சு போய் யோசனை அதிகமாயிடுச்சு. அக்கா, அது வந்து வேலை டென்ஷன் அது இதுன்னு கதை சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். வேற என்னமோ நடந்திருக்குடி. என்ன காரணத்துக்காக நீ அதை என்கிட்டயே மறைக்கிறேன்னு தான் எனக்கு புரியல. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பெருசா எதுவும் இல்லக்கா. நான் நிறுத்து மயிலு. நடிக்கிறது தெரியாமையே நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. உனக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் வராது. நம்ம பார்வையில இருக்கிற கலக்கமே நம்மள காட்டி கொடுத்துரும். உன் கண்ணு உன்னை எப்பவோ காட்டி கொடுத்துருச்சு. ஆனா நீதான் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்க. அக்கா, அதுதான்க்கா நிஜம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே பதில சொல்லிட்டு இருக்கேன்னு நானும் பாக்குறேன். உண்மையாவே வேலைதான் உன் டென்ஷனுக்கு காரணம்னா எங்களுக்கு எந்த கவலையும் இல்லடி. நீ அதை கடந்து வந்துருவ. வேற ஏதாவது சிக்கல்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்காத. ஏன்னா இப்ப இந்த குடும்பத்தோட ஆதாரம் அம்மா மட்டும் இல்லடி, நீயும் தான். நீ நிம்மதியா இருந்தாதான் இந்த வீடும் நிம்மதியா இருக்கும். உனக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாதுடி. சொல்ல வந்ததை மறந்துட்டு நான் வேற எதையும் பேசிட்டு இருக்கேன்.
நாளைக்கு காலையில கமலாக்காவோட நான் கோயிலுக்கு போறேன். நீ அம்மாவோட போய் நகை சீட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்துரு. அக்கா, வழக்கமான செலவுக்கே காசு பத்த மாட்டேங்குது. இதுல நகை சீட்டு வேறையாக்கா? இருக்கிற கஷ்டத்துல அம்மா ஏங்கா இதெல்லாம் இழுத்து விட்டுக்கிறாங்கன்னே தெரியல. புரியாம பேசாதடி. நம்மள மாதிரி ஒண்ணும் இல்லாதவங்க பணம் சேர்க்கறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி நகை சீட்டு தாண்டி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னாலும் சீட்டு பணம் தாண்டி கை கொடுக்கும். உன் கல்யாணம் கூடி வரப்போ கண்டிப்பா நகை வாங்கணும். 5 பவுனா இருந்தாலும் அவ்வளோ பணத்துக்கு நாம எங்க போறது? இப்படி சீட்டு போட்டு நகை வாங்கி சேர்த்து வச்சாதான் உண்டு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லக்கா. இனிமே என் கல்யாணத்தை பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம். ஏண்டி அப்படி சொல்ற? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சேக்கா. இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னடி சொல்ற? ஆ? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, எனக்கு தான் கல்யாணமே வேணாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன்ல, அதான் அப்படி சொல்லிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா அம்மா விட்டுருவாங்களா? நீ ஐபிஎஸ் முடிச்சு போலீஸ் ஆபீசர் ஆனதுமே உன் கல்யாணத்தை நடத்தணும் வந்தா அம்மா ஆசைப்படுறாங்க. அப்ப போடுறதுக்கு நகை வேணும்ல, அதுக்காக சீட்டு கட்டி தானே ஆகணும். அக்கா, மலர். அதெல்லாம் வாங்க சார். சாரி, ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் பண்றோம்னு தெரிஞ்சா அப்படியே போயிடணும். திரும்பவும் அதே தப்ப செய்யக்கூடாது. மயிலு, ஆ, மலர், ஏன் மயில அடக்குறீங்க? மனசுல இருக்கிறத ஓப்பனாவே பேசட்டும். அதுல எதுவும் தப்பு இல்லையே. இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுறாரு பாத்தியா? சாரோட நல்ல மனச புரிஞ்சுக்காம நீதான் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. மலர், விடுங்க. என்னால உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நான் இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆ, ஆமா, ஆன்ட்டி வீட்ல இல்லையா? பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க சார். என்ன விஷயம் சார்? முக்கியமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆன்ட்டி வச்சு கொடுத்த மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு. அதான் ஆன்ட்டியை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். சரி, இந்தாங்க, நான் அப்புறம் வரேன். சரிங்க சார். சாரி, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ நகை கல்யாணம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சார், அது எங்க குடும்ப விஷயம் சார். நீங்க எதுக்கு தேவையில்லாம இத பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்க? நீங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறதெல்லாம் நிஜம்தான். அதுக்காக எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மயிலு, நானும் அம்மாவும் அப்படி நினைக்கல. சார நாங்க அந்நியமாவும் பார்க்கல. சாரும் நம்மள ஒருத்தர் தான். எந்த விஷயம் இருந்தாலும் சார் கிட்ட சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னால சொல்லாமலாம் இருக்க முடியாது. சார், மயிலு கல்யாணத்துக்கு நகை வாங்கி சேர்க்கணும்னு சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இவ அதெல்லாம் வேண்டான்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க சார், இந்த காலத்துல நகை இல்லாம யார் சார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் அப்படிதானே பண்ணிட்டேன். சார், இல்ல, மனசுக்கு பிடிச்ச பொண்ண எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்டின புடவையோட கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்ல வந்தேன். ஓ, மலர், நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட கண்ணுக்கு தான்
அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டு வாழ்றது தாங்க இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னால நகை, பணம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ ஏங்க, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நம்ம கனவு, வைராகியம் அதை கூட நம்ம முன்ன பின்ன தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா வெறும் கனவு மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பகுதி தான் மலர். நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றோமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும். நான் வரேன் மலர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு. என்ட்ரி போட்டு தந்துருவோம். சரிங்க. என்ன பார்க்குறீங்க மேடம்? டைமண்ட் ரிங் பார்க்கணும். தம்பி, அவங்களுக்கு டைமண்ட் ரிங் காட்டு. ஓகே சார், உட்காருங்க மேடம். இதெல்லாம் நியூ டிசைன் மேடம், பாருங்க. நியூ டிசைன் சொல்றீங்க, எல்லாம் ஓல்ட் டைப்ல இருக்கு. கொஞ்சம் ட்ரெண்டியா காட்டுறீங்களா? இது இருக்கட்டும். பழசா இருந்தாலும் 2-3 டிசைன் நல்லதா இருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன். மயிலு, நேரமாச்சா? பரவாயில்லம்மா, ஆனா நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் தெரியல. இல்ல மயிலு, நம்ம கிட்ட இருக்கும்போதே சேர்த்து வைக்கிறது நல்லது தானே. அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கை கொடுக்குண்டி. டைமண்ட் ரிங் வாங்க வந்திருக்கேன். என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கவனிக்க மாட்டீங்களா? இப்போ எடுத்துட்டு வர சொல்றேன் மேடம். மேடம், என்னங்க மேடம்? மேடம், தேங்க்யூ. வெல்கம் மேடம். சார், டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கே. நான் இன்னும் ஃபேஷனா எதிர்பார்க்கறேன். வேற காட்டுறீங்களா? ஓகே மேடம். இதுல பாருங்க மேடம். இந்த ரிங் எவ்வளவு ஆகுது சார்? 1.5 லட்சம் கிட்ட வரும் மேடம். என்னாச்சு மேடம்? ஒரு டிசைன் கூட எனக்கு பிடிக்கலங்க. சாரி. மேடம் நில்லுங்க. ரவே, என்னப்பாச்சு? ட்ரேல இருந்த ஒரு டைமண்ட் ரிங்க காணும் சார்.
எதுக்காக என்னைய நிக்க சொன்னீங்க? மேடம் கடைசியா நீங்க தானே மேடம் நகையை பாத்தீங்க. வாட் யூ மீன்? அந்த ரிங்க நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? நான் எவ்வளவு கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன் தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீங்க சந்தேகப்படுவீங்க? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தான் எடுத்தீங்கன்னு யாரும் சொல்லல. ஒரு டைமண்ட் ரிங் காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல நீங்களும் இருந்திருக்கீங்க. ஃபார்முலா விசாரிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தப்பா நினைக்காதீங்க. தம்பி நீ போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி போ. மயில அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. பாவம் அவளை போய் சந்தேகப்படுறாங்க. அம்மா, யாரையுமே பார்த்ததுமே நல்லவ கெட்டவன்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு சந்தேகம்னு வந்தா நம்ம விசாரிச்சுதான் ஆகணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். ம். சார் சிசிடிவி கேமரா காலையில இருந்து ஒர்க் ஆகல சார். என்ன பிரச்சனை உடனே பார்க்க வேண்டியதானே? உள்ள நேரம் என்ன பண்றீங்க? சார் சொல்லியிருக்கேன் சார், ஆள் இன்னும் வரல சார். சேல்ஸ் கேர்ல வர சொல்லி உங்களை செக் பண்ண சொல்லுங்க. சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்தவன். நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல இந்த கடையவே விலைக்கு வாங்கிடுவேன். என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா ஐ won't spare you. உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு எடுத்து நான் அடிச்சிருவேன். கத்தாதீங்க மேடம், யாரா இருந்தாலும் இதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஆனா மோதிரம் என்கிட்ட இல்லைன்னு ப்ரூவ் ஆனதும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கூட்டு போமா. வாங்க மேடம். வெள்ளரியில திருடு போன கேஸ்ல சிசிடிவில பதிவான படம் தெளிவா இல்லைன்னு சார் வரைய சொல்லி கொடுத்திருக்காரு மேடம். அந்த அக்கிஸ்டோட படம் தான் மேடம் இதுல இருக்கு. ஓவியர் கொடுத்த அக்யூஸ்ட் கவர்ல இவ படம் தானே இருந்துச்சு. ஏன் படத்துக்கு பதிலா இவ படத்தை தானே மாத்தி வச்சோம்? குருமூர்த்தி சார், விஜயான்ற அக்யூஸ்ட உடனே பிடிக்கணும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்திருக்கு. as early as possible இந்த கேஸை நாம முடிச்சாகணும். ஏசி சார் நகை கடையில திருடுறான்னு சொல்லி இவளை தானே கண்டுபிடிக்க சொன்னாரு. அப்படின்னா இவ ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த ரிங்கையும் இவ தான் திருடி இருக்கணும். ஆனா இவ ஏதோ பெரிய ஆள் மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றா. என்னப்பாச்சு? சார் செக் பண்ணி பார்த்தேன் சார், மேடம் கிட்ட ரிங் இல்ல. போதுமா சார்? நான் அந்த ரிங் எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? சாரி மேடம். சாரி சொல்லிட்டா நான் பட்ட அசிங்கம்ல இல்லைன்னு ஆயிடுமா? நான் ஒரு கோடீஸ்வரி சார். ஒரு நிமிஷத்துல என்ன எல்லாரும் திருடி நினைக்க வச்சிட்டீங்கல்ல. அந்த நேரத்துல என் மனசு எப்படி துடிச்சிருக்கும், எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். என்ன நோகடிச்சவங்கள நான் கோர்ட்டுக்கு இழுக்காம விட மாட்டேன். நான் பட்ட அவமானத்துக்கு அங்க நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சாரி மேடம். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம். ஒரு நிரபராதிய சந்தேகப்படுறது தப்புதான். அதை விட பெரிய தப்பு ஒரு குற்றவாளிய தப்பிக்க விடுறது. ஏய் ஏய்